உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம கோவில் வழிபாடுகள், உங்களுடைய ராசிக்கான கோவில் வழிபாடு, தற்போது உள்ள கிரக அமைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய சனி பகவான், குரு பகவான், அதே போல ராகுகேது பகவான்கள், இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற தாக்கங்கள், மிகப்பெரிய போராட்டங்கள், இதெல்லாம் கடந்து வருவதற்கு உங்களுடைய ராசிக்கான வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வழிபாடை நீங்க தெளிவா முழுமையாக வீடியோ பார்க்கும் பொழுது, நான் சொல்ற வழிபாடை நீங்க மனசார செய்யும் பொழுது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களையும் நீங்க சந்திக்க போறது நிதர்சனமான உண்மை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம், வாழ்க்கையில் எழுச்சி, மகிழ்ச்சி, சிறப்பு, மிக சிறப்பு என்று நம்ம பல வீடியோல சொல்லிட்டோம். இந்த 2025 மிகப்பெரிய டாப் நீ தாங்க, மிகப்பெரிய வெற்றியை காண போறீங்க நீங்க தாங்க அப்படிலாம் நம்ம வீடியோல சொன்னோம். இல்லைன்னு சொல்லல. ஆனா கமெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, நீங்க சொன்னீங்க எப்பங்க நடக்கும், எப்ப நடக்கும், எங்க நடக்குது அப்படிலாம் நிறைய கேள்வி வந்துச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார ரீதியான பொது பலன்கள். அப்போ அந்த பொது பலன்ல 20% உங்களுக்கு மாற்றம் வருவதுங்கிறது உண்மை. ஏன்னா கோச்சார கிரகங்களாகிய ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலும், மற்றும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலும், குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலும், நெல் கிரகமான கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. அப்போ இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல அமர்ந்து ஒரு கிரகம் நன்மையை செய்யும், இன்னொரு கிரகம் சில பாதிப்பை கொடுக்க தான் செய்யும். அப்போ அந்த பாதிப்பு தன்மையிலேருந்து வெளியே முழுமையான நன்மையை நீங்கள் பெறணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி உங்களை நீங்கள் உருவாக்கி உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் வெற்றிகரணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவானது 20% கிடையாதுங்க, 70% பர்ஃபெக்டா இருக்கும். புதியா சொல்லுவேன், 70% இந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அது எப்படின்னா, நீங்க உள்ளுணர்வோடு நடக்கும், நான் இந்த வழிபாடை செய்வேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், பிரபஞ்ச சக்தியின் மூலமாக இவருடைய வார்த்தையை நான் முழுமையா நம்புறேன், நம்பி நான் தெய்வத்தை முழுமையா நம்புறேன், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் போய் நான் வழிபாடு செய்ய போறேன்னு நீங்க போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா, துலாம் ராசி அன்பர்கள் மிக சிறப்பாக இருக்க போறீங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட வழிபாடு என்ன வழிபாடு, என்ன வழிபாடை கொண்டு வந்து கொடுப்பாரு, அப்படி மிகப்பெரிய கோவில் எதுவும் எங்கேயாச்சும் இருக்கா, நம்ம ஒரு எனர்ஜி ஏத்திக்கலாம்னு சொல்றாரு, உண்மையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா உண்மைதான். உங்களுக்கான ஒரு அற்புதமான வழிபாடு, ஸ்ரீ காயத்ரி தேவி அன்னையை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். ஸ்ரீ காயத்ரி தேவி அன்னையை நீங்கள் முழுமையாக கைப்பற்றி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க வேண்டும் தாயே. இந்த கலியுகத்துல நாங்கள் நேர்மையாக, உண்மையாக, நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ்றோம். ஆனா எங்களை அதெல்லாம் சொல்லணும்னா, துவைச்சு துணியை போட்டு துவைக்கிற மாதிரி எங்களை துவைச்சு எங்களை காய போட்டுறாங்க. நாங்கள் மறுபடியும் எழுந்து போராடுறோம். எங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவு கொடுங்க அம்மா அப்படின்னு போய் நீ கை கூப்பி கும்பிட்டீங்கன்னா, மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, நம்மளுடைய அருள்மிகு காயத்ரி தேவி அன்னை உங்களுக்கு அற்புதமான இறை அருளை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, உங்களுக்கான எனர்ஜி பவரை கொடுத்து, உங்களை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்துல தாயார் உங்களுக்கு உறுதியாக இருப்பாங்க, உறுதுணையா இருப்பாங்கிறது உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிறேன். அப்ப இந்த ஸ்ரீ காயத்ரி தேவி அன்னையுடைய கோவில் எங்க இருக்கு, இந்த கோவிலுக்கு போகும்போது நீங்க என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு போகணும், என்ன கிளம்ப போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ட்விஸ்ட் அப்படிங்கதான். இதை இப்ப சொல்ல போறது கிடையாது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. ஐயா நீங்க சொன்னதை மனசார ஏத்துக்கிறேன், அதாவது நீங்க அதை அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஐயா நான் கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அந்த கோவிலுடைய டீடைல்ஸ் அனுப்புங்க, ப்ளஸ் என்ன கிளம்ப போகணும், எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்கள் யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு
என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துலையுமே உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும். ஒரு 3 நாட்களில் உங்களுக்கான பதில் கிடைக்கும். நீங்கள் அந்த வழிபாடை செய்யும் பட்சத்தில், மனதார செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உங்களுடைய லைஃப்ல எதிர்பார்க்காத அற்புதமான விஷயங்கள் நடக்கும். இந்த தாயாரை போய் வழிபாடு செய்வது என்னன்னா, நம்ம எதிரிகளை எல்லாத்தையும் நம்ம துரத்தி அடிப்போங்கிறது அர்த்தம். ஸ்ரீ காயத்ரி தேவியை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த அம்மனை பற்றி சொல்கிற அளவுக்கு இன்னும் எனக்கு என்ன சொல்றேன்னா அனுபவம் இல்லைங்கிறதா உண்மை. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கலியுக கடவுள். அந்த தாயாரை போய் தேவியை போய் நீங்கள் மனசார வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இது அந்த அம்மனுடைய கோவில் எங்கே இருக்குது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இது ஒரு வருஷத்துக்கு 2 முறை கூட போகலாம், இல்லை வருஷத்துக்கு 1 முறையாவது கட்டாயமாக போகணும். இது இப்போ மட்டும் கிடையாதுங்க. இந்த கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு மட்டும் கிடையாது. இந்த ஸ்ரீ காயத்ரி தேவி அன்னையை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களிலும் மாற்றம் உண்டு என்பது நிதர்சனமான விஷயம். சரி, இது ஓகே. இதை தவிர்த்து நாங்கள் ரெகுலரா இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு நாங்கள் ரெகுலரா ஒரு வழிபாடு செய்யணும். ஒரு வாரத்துக்கு 1 முறையாவது நாங்கள் போய் வழிபாடு செய்யணும்னா என்ன வழிபாடு செய்யலாம்? அந்த வழிபாடு எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்குமா? அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த வழிபாடும் உங்களுக்காக இப்போ எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம்னா, நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் தங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய வீரபத்ரரை போய் வழிபாடு செய்ய வேண்டும். வீரபத்ரரை நீங்க மனசார போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா, முருகன் கோயிலையும் வீரபத்ரர் இருப்பார், பத்ரகாளியம்மன் கோயிலும் வீரபத்ரர் இருப்பார், அதே போல பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலையும் வீரபத்ரர் இருப்பார். ஸோ இப்போ நீங்கள் சிவன் கோயிலில் உள்ள வீரபத்ரரை கும்பிட்டாலும் சரி, பத்ரகாளியம்மன் கோயிலில் உள்ள வீரபத்ரரை கும்பிட்டாலும் சரி, ஏதாவது ஒரு கோயிலில் உள்ள வீரபத்ரரை போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா வாரத்துக்கு 1 முறை அந்த வீரபத்ரருக்கு விளக்கு வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த விளக்குக்கான எண்ணெயை வாங்கிட்டு போங்க. எண்ணெய் ஊற்றுறாங்களோ ஒவ்வொரு கோயிலையுமே ஒவ்வொரு எண்ணெய்கள் உபயோகப்படுத்துவாங்க. அந்த எண்ணெயை வாங்கிட்டு போய் நீங்கள் எண்ணெயை கொடுத்துட்டு அந்த தீபத்துக்கு ஊற்ற சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பூரம் பற்ற வச்சு மனசார கையெடுத்து கும்பிட்டு வந்தீங்கன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற அற்புதமான விஷயங்கள் எல்லாமே அப்படியே கிடைக்கும். மகிழ்ச்சியா இருக்கலாம், சிறப்பா இருக்கலாம். மேலும் நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, ஒரு பக்கம் வழிபாடு, ஒரு பக்கம் என்ன செய்யறோம், வழிபாடை தெளிவா சொல்லிட்டோம். இது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்ம யாருக்குமே தீங்கு நினைக்காமல் இருப்பதே நமக்கான ஒரு எனர்ஜி. யாருக்குமே கெட்டது பண்ணாமல் இருக்கிறது நம்மளுடைய எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் அதிகரிப்படுத்தும். இன்னொரு விஷயம், எங்கேயுமே வாண்டடா போய் நம்ம பேசக்கூடாதுங்க. நம்ம போய் எங்கேயுமே போய் நம்ம வாண்டடா அறிவுரை சொல்றோம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி எடுத்தோமாக நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனை வருது, பல போராட்டங்கள் வருது. அப்ப எப்ப நம்ம பேச்சை குறைச்சிக்கிறோமோ, எப்ப தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை நம்ம நிறுத்துறோமோ, மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்துறோமோ, அப்ப நம்முடைய கர்மாவானது படிப்படியாக குறையும். எப்போ ஒரு கர்மானா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல, எல்லாரும் கர்மாங்க, என்னங்க அந்த கர்மா அப்படின்னா, நம் நல்வினை செய்யும் பொழுது, நல்ல விஷயங்கள் செய்யும் போது நமக்கும் நம்முடைய சன்னதிக்கும் நல்ல மாற்றங்களை நம்ம கர்மா ஏற்படுத்தி தரும். நம்ம தீவினை செய்யும் பொழுது, பல நபர்களுக்கு துரோகம் செய்யும் பொழுது, நம்பியவர்களை நம்பிக்கை துரோகம் செய்வது, நம்ம நம்பி வந்தவர்களை ஏதாவது ஒரு குழிக்குள்ள தள்ளி விட்டு அதை பார்த்து சிரிப்பது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீய கர்மாவை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். இது நமக்கும் பாதிப்பு, நம்மளுடைய சன்னதிக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அப்ப இதெல்லாம் செய்யாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, இறையருள் மேலவும் நம்பிக்கை வைக்கணும். தன்னுடன் இருப்பவர்கள், அதே போல பாதிப்படைந்த நலுவடைந்த, அதே போல கஷ்டப்படுற முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், ஆதரவற்றவர்களுக்கு என்ன செய்யணும்னா, நம்மளால முடிஞ்ச உதவி, எங்க 10 ரூபானாலும் உதவி தான், 10 லட்சம்னாலும் உதவி தாங்க. அவங்க உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு ஒரு உதவியை நீங்க செய்யும் பட்சத்தில் இறையருளும் மற்றும் உங்களுடைய அற்புதமான இந்த உதவிகள் மூலமாக ஏற்படுகின்ற நல்ல விஷயங்களும் உங்களை ஒரு ஊக்கப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை கரெக்டா கடைபிடிங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம ரோட்ல ஒருத்தவங்க நம்மளோட காசு கேட்காங்கன்னா அது அவங்க கருமா.
அதை கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்மளுடைய விருப்பமா இருந்தாலும் மனசார எடுத்து கொடுத்துருங்க. திட்டம் மட்டும் செய்யாதீங்க, முடிஞ்ச அளவு திட்டாதீங்க. ஏன்னா அவன் கர்மா, அவன் வந்து சாலையோரமாவோ இல்லை ரோட்டோரமாவோ நம்மகிட்ட வந்து கேட்க வேண்டிய கர்மா. அதை வந்து திட்டாம முடிஞ்சா அவாய்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரையும் திட்டாதீங்க. ஏன்னா அது மிகப்பெரிய கர்மாவை உங்களை ஏற்படுத்தும். ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் மிக பொறுமையாக கேட்ட என் அருமை நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம்.